இப்போ நீங்கள் தனியாக வண்டி கொடுத்தா எடுக்கிறதுக்கு ரெடியா ஓட்டுவீங்களா? பயம் வர்றதுக்கு முக்கியமான ரீசன்ட்டு அந்த டிராஃபிக்கில் நம்ம என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் போகிறது தான். போயிடு ஏறி இறங்குற வரைக்கும் பிரேக் அழுத்தக்கூடாது. குட்டியே வண்டி கொஞ்சம் கிராஸாக இருக்குது, தெரியுதா? இதுக்கு காரணம் கவனம் கிட்ட வந்து இல்லை அதெல்லாம். நீங்கள் அந்த லாரிக்கு முன்னாடி பாருங்கள், ரோடு தெரியுதா? அங்கே பாருங்கள், அப்போ தான் நீங்கள் இங்கே எவ்வளோ வளைக்கிறீங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ரோடை பாருங்கள் முதல்ல, யாரும் இல்லை இல்லையா? கடந்து கோ. இப்போ ரைட், இப்போ இந்த பக்கம் பார்த்துட்டு ரைட், அங்கே பாருங்கள், தூரமாக பாருங்கள். அதாவது ஸ்டெக் ஆகுறீங்க, ஸ்டெக் ஆகக்கூடாது, ஸ்டடி. உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கான கிளாஸ் வந்து எத்தனாவது நாள்? இன்னைக்கு 5. ஓகே, ஆரம்பிங்க. கியரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸ். பார்க்காம, எல்லாமே பார்க்காம செய்யுங்க. லாங் டிஸ்டன்ஸ், மூவிங் பாயிண்ட், ஸ்லோவாக. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் பாதி ரோட்டில் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். எதிர் வர வண்டியில் இல்லாமல் உங்கள் ரோடில். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். லெஃப்டும் போகாமல் பார்த்துக்குங்க. ரெண்டு கையும் சமமாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மட்டம் கரெக்டாக வரும். ஆரம்பிங்க. கொஞ்சம் நல்லா வேகம் கொடுக்கலாம், அப்போ தான் அந்த அடுத்த கீரில் உங்களுக்கு அந்த திணறல் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபால்ட். அதாவது ஸ்லோ பண்ணுறதுக்கு ஓகே, கிளச் அழுத்துறதுக்கு முன்னாடி கை வந்துட்ட பிறகு தான் கிளச் கால் வேலை செய்யுது. அதை கொஞ்சம் அப்படியே மாற்றுங்க. முதல்ல கிளச் அழுத்துங்க, அப்புறமா கீரில் கை கொண்டு வா. ஓகே, நெக்ஸ்ட் அதுவும் மாதிரி அந்த கை பாருங்க, கொஞ்சம் மேலே போதா, ஸ்டேரிங் பாருங்க, அந்த கை நேராகவே வைக்கலாம். மேலே வச்சுக்கிட்டு தான் நம்ம கீரை மாற்றணும்னு அவசியம். அது மேலே வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கையோட வெயிட் அது ஸ்டேரிங்கில் அதிகமாக கூடும். அப்படி கூடும்போது நீங்கள் எந்த பக்கம் மேலே தூக்கி வைக்கிறீங்களோ அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்பீட் லைட்டாக குறைக்கும். 2 லைனுக்கும் நடுவில் இப்போ நீங்கள் தனியாக வண்டி கொடுத்தா எடுக்கிறதுக்கு ரெடியா ஓட்டுவீங்களா? இன்னும் அந்த பயம் இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பயம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நல்லா ஞாபகம் வச்சு. பயம் வர்றதுக்கு முக்கியமான ரீசன்ட்டு அந்த டிராஃபிக்கில் நம்ம என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் போகிறது தான். போயிடு, கிராஸ் பண்ணிடு. இந்த மாதிரி கிட்ட ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே போக வேண்டாம். ஒன்று கடந்து போயிடுங்க, இல்லைன்னா ஸ்லோ பண்ணி தூரமாக அவங்கள போக விட்டுருங்க. நம்ம கிட்ட வச்சுக்கிட்டே போனோம்னா இன்னும் இடைஞ்சல் அதிகமாகும். இப்போ பாருங்கள், அங்கே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கா, நீங்கள் இங்கேயே ஸ்லோ பண்ணி அங்கே என்ன செய்யலான்றத நீங்கள் ஐடியா பண்ணணும். இந்த ஐடியா வரலைனா தான் பயம் வரும். ஹாரன் ஒரு முறை. இப்போ நமக்கு ரூட் கிளியரா? இப்போ ஆக்சிலேட்டர் கூட. இதை கவனிக்காமல் நம்ம வேகமாக கிட்ட வந்துடுறதுனால தான் பயம் வர்றது. அந்த ரைட் லைனும் ஒட்டி போக வேண்டாம், 2 லைனுக்கும் நடு சென்ட்ரா. ஓகே, கொஞ்சம் ஸ்லோ. ஹார்ன் அடி. உங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் ஹார்ன் அடிச்சுறது நல்லது. இப்போ அவரை ரீச் பண்ணுறீங்கன்னா தாண்டிடுங்க.
இல்லைன்னா ஸ்லோ பண்ணி அவரை போக விட்டுருங்க. நீங்க கிட்ட வச்சுக்கிட்டே போவாதீங்க. அப்படி கிட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டே போறதுனால நமக்கு இன்னொரு கெட்டது என்னன்னா, நம்மளோட கவனம் வந்து தூரமா போகாது, கிட்டவே இருக்கும். ஸ்லோ. வேகத்தடை இருக்கு, பின்னாடி வேற யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளச்சு, பிரேக். இந்த கிளச்சு ஏன் ஆரம்பத்துலேருந்தே அழுத்த சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம வர்றதே ஸ்லோவான ஸ்பீடு தான். அதனால முதல்ல கிளச்சை அழுத்திட்டு தான் பிரேக்கை அழுத்தணும். இதே நம்ம ஒரு ஹை ஸ்பீட்ல வரோம் அப்படின்னா கண்டிப்பா முதல்ல பிரேக்கை தான் அழுத்தணும். போதும் போதும், பிரேக் போதும், பிரேக் போதும். ஏறி இறங்குற வரைக்கும் பிரேக் அழுத்தக்கூடாது. முன்கூட்டியே வண்டி கொஞ்சம் கிராஸா இருக்கு தெரியுதா? இதுக்கு காரணம் கவனம் கிட்ட வந்தது. இந்த மிஸ்டேக்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? கவனம் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி கிராஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியாது. சரி, கிட்ட கவனிச்சதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஸ்லோ ஸ்லோ ஸ்பீடு வேணும், வெறும் கிளச் எடுத்தாலே போதும். கிட்ட இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதனால என்ன பிரயோஜனம்? வேகத்தடையை பார்த்தா வேகத்தடையில ஒழுங்கா போயிடுமா, இல்ல வேகத்தடையிலே போகாம போகுமா? எப்படியோ அதை கடந்துதான் போகணும். சரி, வேகத்தடையை பார்த்து நம்ம தூரத்துல இருந்தே பார்த்து கிட்ட வந்துச்சு. இதை நம்ம கடக்கிறதுக்கு கிட்ட பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்பீடு தான் கவனிக்கணும், அவ்வளவுதான். அதனால கவனத்தை நம்ம கிட்ட அதிகமா கொண்டு வராது. கொஞ்சம் ஸ்லோ. தேர்ட் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தேர்ட் கியர்ல ஒரே ஸ்பீடா போகும், அந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்பீடா. அங்க ரெட் கலர் போர்டு ஒன்று தெரியுதா? அந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல ஓரமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் போட்டோம், இன்னும் டைம் இருக்கு. அங்க ரெட் லாஸ்ட் கரண்ட் கம்பம் இருக்கு. இப்போ ஸ்லோ பண்ணுங்க, கிளச். இப்போ ஓரவாங்க, அப்ளை த பிரேக். ஸ்மூத்தா, கிட்ட பார்க்காதீங்க. இப்போ பாருங்க, நீங்க அந்த காரை பார்த்தீங்கன்னா தான் இங்க நீங்க ஸ்டேரிங்கை நேராக கொண்டு வர முடியும். இங்கேயே பார்த்துட்டீங்கன்னா வண்டி வந்து இங்க நிற்கும், ஆனா கிராஸா நிற்கும், நேராக நிற்காது. இப்போ நோட்டில் பண்ணுங்க. இப்போ உங்களோட வேலை என்னன்னா, இங்க இருந்து வண்டியை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அந்த ரோடை கடந்து ஸ்ட்ரைட் ரோடை நம்ம பிடிக்க போறோம். லெஃப்ட்ல போயிட்டு போலூர் ரோடு. ஓகே, ஆரம்பம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராம இருக்கணும்னா, அதாவது ரன்னிங்ல கியர் மாற்றும் போது உங்க கவனம் வண்டிக்குள்ள வருது ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன சின்ன தடைகள் வரும்போது உங்க கவனம் கிட்ட வருது. உங்க கவனம் எப்பெல்லாம் கிட்ட வருதோ அப்போ வண்டி கிராஸ் ஆகுது. அதை தான் நீங்க இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம். கவனத்தை கிட்ட கொண்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நமக்கு மிஸ்டேக் தான் அதிகமாகுமே தவிர மிஸ்டேக் சரியாகாது. அதனால நீங்க கவனம் தூரமாக வைங்க. கவனம்ன்றது நீங்க பார்க்குற பார்வையும் கவனிக்கிறதும் கொஞ்சம் லாங்காகவே வைங்க. வண்டிக்குள்ள கிட்ட கொண்டு வர வேண்டும். பொறுமையாக, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, ரிலாக்ஸ். நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா? ஸ்லோவான மூவ்மெண்ட். இந்த ஓரத்துலேயே வைங்க, இந்த கால் அப்படி ஓரமாக வைங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த வாட்டர் இருக்கும், சப்போர்ட் கிடைக்கும். லெஃப்ட் நல்லா நீங்க அந்த லாரிக்கு முன்னாடி பாருங்க, ரோடு தெரியுதா? அங்க பாருங்க, அப்பதான் நீங்க இங்க எவ்வளவு வளைக்கிறீங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். உங்க கை மாத்தலாமே, ஏன் பாத்துங்க. ஓகே, இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஓரம் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லயே போகலாம். அந்த ரோடை கிராஸ் பண்ணோம், கொஞ்சம் ரைட்ல இண்டிகேட்டர் ரைட்ல போட்டு இங்கேருந்து ரைட். ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அதுவே பயப்படலை, ஆனால் நம்ம தான் தேவையில்லாமல் பயப்படுறோம். கிளிச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ரோடை பாருங்க, முதல்ல யாரும் இல்லை இல்லையா, கடந்துருங்க. கோ. இப்போ ரைட். இப்போ இந்த பக்கம் பார்த்துட்டு ரைட், அங்கே பாருங்க, தூரமாக பாருங்க. அதாவது ஸ்டெக் ஆகுறீங்க, ஸ்டெக் ஆகக்கூடாது, ஸ்டடி. அப்படி இந்த பாதி ரோட்ல லெஃப்ட் வர மாதிரி. ஸ்டேரிங் அந்த திருப்புற முறை தான் கொஞ்சம் தயக்கம் தெரியுது. போல்டா செய்யணும் ஸ்டேரிங்ல. தயக்கத்தோட செஞ்சீங்கன்னா வண்டி அங்க ரீச் ஆகிட்டே இருக்குது. நம்ம டைம் லேட் பண்ணா இன்னும் நமக்கு அகலம் அதிகமா தேவைப்படும். நெக்ஸ்ட் செகண்ட் மாதிரி. இப்போ கூட முதல்ல கிளச்சு இல்லாம கை தான் வச்சு நினைக்கிறேன்.
அதை நீங்க அப்படியே மாத்தி செஞ்சு பாருங்களேன், ஸ்டேரிங்ல உங்களுக்கு அது மிஸ்டேக் வராது. நீங்க கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாங்க, அப்பதான் உங்களால அதை தப்ப அரெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அவ்வளவுதான். இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அப்போ அந்த ஸ்டேரிங்ல ஒரு ஷேக் வருது தெரியுதா? அது ஏன் வருது? நேரா தானே போயிட்டு இருக்கு. இந்த தப்பெல்லாம் நம்மளால கவனிக்க முடியும் அந்த மெதுவா செய்யற ஆப்ரேட்னால. பர்ஃபெக்ட், சரியா இருக்கு. போயிட்டே இருங்க. முடிஞ்சா இங்க லெஃப்ட்ல கண்டிப்பா இடைஞ்சல் வரும், நம்ம ரைட் சைட்ல பிடிச்சு போயிடலாம். இண்டிகேட்டர் போட்டுட்டு இப்போ கோ. டைட்டா பாருங்க, தூரமா பாருங்க. அந்த கால் கொஞ்சம் ஓரமா நேரா வைங்க. அப்படி நேரா வைங்க. இப்ப அந்த 2 டிவைடருக்கும் நடுவுல போற மாதிரி. ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க ஸ்பீடை ஒரே நிலையா ஓட்டுங்க, வண்டியே நேரா கொண்டு போங்க. ஸ்லோ பண்ணுங்க. பாருங்க, அவர் பிரேக் அடிக்கிறாரு, நீங்களும் போயிட்டே இருக்கீங்களே. எப்படி இடிச்சுட்டு போலான்ற ஐடியாவா? இதுதாங்க நான் சொல்ற அந்த ஐடியா. நீங்க அதை கவனிக்காம கிட்ட ரீச் ஆகிடுறீங்க. சப்போஸ் அவர் திடீர்னு பிரேக் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பிரேக் அடிக்கணும். சரி, நீங்க பிரேக் அடிக்கிறது பின்னாடி வரவர் பார்த்தாதான் ஆச்சு, பார்க்கலன்னா. இதுதான் தப்புக்கான அடிக்கல். கவனிக்காம அவரு வளைக்க போறாருன்றது தெரியுது. ரெண்டாவது ஸ்லோ பண்றாரு, நம்மளும் ஸ்லோ பண்ணோம்ல. ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி 4th ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் அதாவது மிஸ்டேக் இருக்கு, ஓகே. இதனால எதனால வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸ்லோ அவர்கிட்ட அது மிஸ்டேக் ஏன் வருதுன்ற காரணமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ரோடு மறையுது, இந்த வண்டி மறையிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வேகம் அழுத்தாம இருந்தீங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் தூரமா போகும், நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ லேசான வேகம் கொடுங்க, அந்த வேகத்தை ஒரே ஈவனா மெயின்டைன். அதை நீங்க ஷார்ட்டா பார்க்காம அந்த லாரிக்கும் முன்னாடி தெரிகிற ரோட பாருங்க. இந்த ரிலாக்ஸ் ஆரம்பத்துல இல்லை, கவனிச்சிங்களா? அந்த ரிலாக்ஸ் நீங்க ரிலாக்ஸ் ஆகும் போதே உங்களுக்கு டிரைவிங்லயே அந்த ஸ்டைல் தெரிஞ்சிடும், நீங்க ரிலாக்ஸா தான் இருக்கீங்க. மீதி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா குறைகள் என்னன்னா, ரன்னிங்ல நீங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனம் அதிகமா கொடுக்கணும். வண்டிக்கு நம்ம இப்போ 2 வீலர் கூட எடுத்துக்கலாம். நீங்க 2 வீலர் ஓட்டுறத கண்ட்ரோல் பண்றதெல்லாம் கவனிச்சிட்டேவா இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா கை கால் வேலை செய்யுது. நீங்க ரோட பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கண்ட்ரோல் பண்றீங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இந்த கார்லயும். கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல்ல கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு கை கால் போதும். அதை நீங்க அழுத்தும் போது உங்களுக்கு அது தெரியும் எவ்வளவு அளவுன்றது. ஆனா கவனம் எல்லாம் ரோட்ல தான் இருக்கணும். ஸ்லோ கிளட்ச், அந்த கிரீன் கலர் போடாட்ட ஸ்டாப். லெஃப்ட் இண்டிகேட்டர், மெதுவா மெதுவா மெதுவா. கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் இருக்கு, அந்த ஃபாஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். பிரேக் அப்ளை, கொஞ்சம் ஓரமா. இப்போ கூட பாருங்க, உங்க பார்வை கிட்ட வந்துச்சு. நான் சொன்னது கிரீன் கலர் போர்டுன்னு சொன்னேன்ல, உங்க பார்வை அங்கேயே லாக் ஆயிடுது. அதை விட்டு கொஞ்சம் தூரமா பாருங்க. பிரேக் லைட் ஆயிடுங்க. வண்டியோட ஃபேஸ் நேரம் ஆயிடுச்சா? இது நேரம் ஆன பிறகுதான் இப்போ பிரேக் ஸ்டாப். சில விஷயங்களை இன்னும் நீங்க டீப்பா கவனிக்கணும். மேலோட்டமா கவனம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, டீப்பா கவனிங்க. அந்த டீப்னஸ் தான் நீங்க இந்த டிரைவிங்ல உங்களோட அப்கிரேடிங்கை கொண்டு வர முடியும்.
இல்லைன்னா இந்த டிரைவிங் அப்படி நின்றுடும். இதுக்கு மேலே ஏற முடியாது. சரி, ஏற முடியலன்னா என்ன, டிரைவிங் தான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து இன்னும் அப்கிரேட் ஆனாதான் இப்போ வர்ற காலங்களில் லக்ஸுரி கார்லாம் ஓட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போது இது இந்த இந்த வண்டியை எடுத்துக்கங்களேன். இது வந்து அந்த அந்த சொகுசுல 1% கூட சொல்லலாம். 1% கூட இல்லை கேட்டா. இப்போ வர்ற இன்னும் ரொம்ப சொகுசான வண்டிகள்லாம் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமா நம்மளோட ஆப்ரேட்டிங்ல நிதானம் வேணும். அந்த நிதானம் இல்லைன்னா நம்ம வேக வேகமா ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நிறைய அந்த நம்ம நினைக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு அந்த பைக் அங்க ஸ்லோ ஆச்சு, நீங்க ஸ்பீடை கவனிக்காம அழுத்திட்டே இருந்தீங்க, இது கூட சொல்லலாம். இப்போ இதே கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டியா இருந்தா என்ன இருக்கும்? இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும். இதுவே ரீச் ஆயிடுச்சு, ஆனா இதே இன்னும் பவர்ஃபுல்லான வண்டி அப்படின்னும் போது வேகமா சீக்கிரமா நீங்க யோசிக்கிறதுக்குள்ள வண்டி அங்க போயிடும். இந்த விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். அப்போ உங்களோட மைண்டு ஸ்பீடு இல்லைன்னா நீங்க வண்டியோட வேகத்தை ஸ்பீடை குறைச்சிக்கணும், உங்களோட ஆக்டிவிட்டிஸை குறைச்சிக்கணும். ஓகேங்களா? டிரைவிங் மற்றபடி இருக்கு, ஆனா அந்த டிரைவிங்கோட ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் நீங்க நிதானமா கொண்டு வாங்க. ஓகே, ரைட். சீட்டை பின்னாடி தள்ளிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பை. இந்த சேனல் மூலியமா தெளிவான டிரைவிங் நீங்க புரிஞ்சிக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப். உங்கள் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்துவதற்கு கற்றுத்தருகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடம் பகிரவும்.